ஒரு ஃபவுண்டருக்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டா, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டா? அதாவது கம்பெனி சின்னதாக இருக்கும்போது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டண்ட். பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஃபவுண்டருக்கும் ஒரு சிஇஓவுக்கும் இடையிலேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. இன்றைக்கி சின்னதாக இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் பெருசாக க்ரோ ஆகலாம். இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி லீடர்ஷிப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். உங்களை இன்னொரு அடுத்த புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஃபவுண்டருக்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டா, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறது. அதாவது கம்பெனி சின்னதாக இருக்கும்போது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டண்ட், ஈவன் பெருசானாலும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வரும்போது இதில் முக்கியமான 2 பார்ட் இருக்குது. ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இன்னொன்று கேஷ் ஃப்ளோ. ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா பார்க்கணும், இதை பற்றி நிறைய வீடியோவில் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்காகவே ஒரு வீடியோ பேசியிருக்கிறோம். பட் இருந்தாலும் ஒரு கன்சைஸாக அதை பற்றி ஒரு 1 மினிட் அதை பார்த்துருவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் யூஸ்வலாக மந்த்லி பார்க்குறேன், நீங்கள் வீக்லி பார்க்கலாம். டெய்லியும் பார்க்க முடிஞ்சால் உங்களால் டெய்லியும் உங்கள் பிஸ்னஸ் அதுக்கு அந்த மாதிரியான பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் கூட P&L பார்க்கலாம். இந்த P&L சாஃப்ட்வேர்லேயே க்ரியேட் பண்ண முடியும்னா அது இன்னும் வெல் அண்ட் குட். ஸோ இப்போ நாங்கள் கூகுள் ஷீட், எக்ஸல் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். எங்களாலேயும் முடியும் P&L சாஃப்ட்வேரில் கொண்டு வர முடியும், அதை ஒர்க் பண்ணணும். பட் ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் யூஸிங் எக்ஸல். அதாவது எக்ஸல்னால் கூகுள் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், ஷேருக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நாங்கள் மந்த்லி பார்க்குறோம். இன்னொன்று கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா P&Lக்கும் கேஷ் ஃப்ளோவுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஒரு ஆர்டர் எடுத்திருப்போம், இன்வாய்ஸும் பண்ணியிருப்போம், ஆனால் பணம் இன்னும் வந்திருக்காது. அந்த இன்வாய்ஸை நாம் ஆக்சுவலாக P&L பொறுத்த வரைக்கும் இன்கமாக வச்சுருவோம், ஆனால் இங்கே பணம் வந்திருக்காது. ஸோ பணம் வராத போது உங்களுக்கு ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு சேலரி கொடுக்குறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதனால் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, கேஷ் ஃப்ளோ பணம் என்ன வெளியே உள்ளே வந்திருக்கு, பணம் என்ன வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. P&Lங்கிறது உங்கள் பிஸ்னஸுக்கான இன்கம் என்ன, பிஸ்னஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த 2 முக்கியம். அப்புறம் பேலன்ஸ் ஷீட் இருக்குது, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் இதை 2 நீங்கள் கண்டிப்பாக இதை 2 நீங்கள் பார்க்கணும். இப்போ பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ எனக்கு ராபின் சர்மா ஒரு கோட் சொன்னது தான் ஞாபகம் வருது. ராபின் சர்மாங்கிறவர் ஒரு பெரிய ஆத்தர், நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு கோச், ட்ரெயினர் அந்த மாதிரி. ஹவு மச் பிக் யுவர் ட்ரீம், யுவர் டீம் ஷுட் ஆல்சோ தட் மச். இப்போ உங்களுக்கு கனவுகள் அதிகமாக இருக்குது, நான் சாதிக்கணும், அல்லது என்னுடைய கம்பெனியை ரெவன்யூ அதிகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிஸ்னஸை பெரிய பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் டீம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாகும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்தை ஒரு சிஸ்டமாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஈஸியாக இது பண்ணிடலாம். பட் பீப்புள்ஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஆஸ் எ ஃபவுண்டராக நீங்கள் ஒரு கான்சன்ட்ரேட் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு இடம். ஏன்னா எனக்கு இந்த விப்ரோவோட ஸ்டோரியை படிக்கும்போது அப்போ விவேக் பால்னு ஒரு சிஇஓ இருந்தார். அது நான் இருந்திருக்கிறார், எனக்கும் தெரியாத அவரை பற்றி அந்த புக்கில் படித்தது தான். ஸோ அவர் ஒரு 2005 வாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் கம்பெனியை விட்டு வெளியே போகிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு 500 கோடி விப்ரோ பண்ணிக்கிட்டு இருந்தது, நான் 2000 கோடி பண்ணணும்னு ஒரு டார்கெட் செட் பண்ணார். பட் அது பெரிய டார்கெட்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் இவர் அச்சீவ் பண்ணது 1000 கோடி. ஸோ அந்த 1000 கோடியே பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எல்லோரும் பேசினாங்க. பட் அவர் ஒரு கட்டத்தில் விட்டு கம்பெனியை விட்டு வெளியே போகிறாரு. போகும்போது ஏன் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படிங்கும்போது, இரு மனிதர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு என்பது சகஜமான ஒன்று தான் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு ஃபவுண்டருக்கும் ஒரு சிஇஓவுக்கும் இடையிலேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. ஏன்னா கம்பெனியை அடுத்த கட்டத்தில் எப்படி க்ரோத் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதுல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. ஸோ அப்படிங்கும்போது அவ்வளோ பீப்புள்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். இப்போ நீங்கள் இன்றைக்கி சின்னதாக இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் பெருசாக க்ரோ ஆகலாம். இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த பீப்புளை மேனேஜ் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும்.
இன்னொன்று இதில் என்ன, இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டீம் லீடர்ஸை நீங்கள் கொண்டுட்டு வரீங்க. கண்டிப்பாக அடுத்த லெவல் ஆஃப் வந்து அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கி ஆகணும் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ அவங்க வரும்போது, இப்போ நான் எப்பவும் சொல்கிறது ஒன்று, அதிகாரம் வரும்போது பணிவு வரணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் லீடர் அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. இந்த அதிகாரம் வரும்போது பணிவும் வரணும் அப்படிங்கிறத நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஸோ அத்தாரிட்டியா ஆத்தென்டிசிட்டியா, இப்போ அத்தாரிட்டினா நான் வந்து எனக்கு ரெஸ்பெக்டை கேட்டு வாங்குறது. ஆத்தென்டிசிட்டி அப்படின்னா நான் கேட்டு வாங்கவே வேண்டியதில்லை. நான் வந்து என்னுடைய நாலேஜ் எல்லாருக்கும் தெரியும், நான் கரெக்டான பர்சனுங்கிறதும் தெரியும், நான் நாலேஜபிள் பர்சனுங்கிறது தெரியும். ஆட்டோமேட்டிக்காக தே ரெஸ்பெக்ட் யூ. ஓகேவா? இப்போ அது சம்டைம்ஸ் என்னென்னா, இந்த பீப்புள் வந்து அவங்களுடைய ஜாப் ரோலில் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க, சூப்பர் பர்ஃபார்மராக இருப்பாங்க. பட் வென் கம் டு லீடர்ஷிப்பு, ஸோ அதில் தடுமாறுவாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு பதவி கிடைச்ச உடனே அதை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை வந்து மிரட்டுறது, அடுத்தவங்களை வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறது, இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு டீம் லீடர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ கொடுத்து எப்படி வந்து நீங்கள் லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வந்தால் நீங்கள் என்னெல்லாம் வந்து என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாம் ஒருத்தர் எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ த பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதை வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அதே மாதிரி லீடர்ஷிப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எப்படி ஒரு ஃபவுண்டராக வந்து ஒரு டீம் எப்படி வளர்ந்து தரோமோ அதே மாதிரி அது வந்து அந்த டாப்லேருந்து அந்த இது வந்து பாட்டம் வரைக்கும் போகணும். அந்த லீடருக்கு அதையும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக அது முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம், அது வந்து ஒரு சிஸ்டம்ஸில் கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு ஆட்டோ பைலட் மோடில் ரன் ஆகும். பட் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டும் அதுவும் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இதில் வந்து அடிக்கடியான கொஞ்சம் நெருக்கடிகள் வரும். அதை கண்டிப்பாக சமாளிக்கணும். ஸோ அப்போ பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் அதிகமாக நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ.